அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பை டோக்கனில் நிறைய பை டோக்கனை வச்சு நிறைய ஸ்கேம்ஸ் நடக்குது. ஏன்னா பை டோக்கன் ஒரு நல்ல வேல்யூக்கு வரும் அப்படின்ற மாதிரி ஒரு டாக்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் பை டோக்கனை வந்து எந்த அளவுக்குலாம் வந்து ஸ்கேம் பண்ணி மக்களை ஏமாற்றி அந்த டோக்கனை பிடுங்கணுமோ அந்தளவுக்கு வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய வெரைட்டியில் வந்து இது நடக்குது. அதுதான் அதில் ஒரு பெரிய விஷயமே. ஏன்னா பை டோக்கனை பொறுத்தவரையில் எக்கச்சக்கமான என்ன சொல்கிறது, நல்ல ஒரு டிமாண்ட் இருக்கக்கூடிய டோக்கன் இப்போ வரைக்கும். மார்க்கெட்டு ஓப்பன் ஆனதுக்கப்புறம் எந்த மாதிரி இருக்குன்னு தெரியாது. பட் இப்போ வந்து நிறைய டிமாண்ட்ஸ் இருக்குது, நல்ல ரேட்டுக்கு வரும் அப்படின்ட்டு. ஸோ அதனால் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரியக்கூடிய எல்லாமே வந்து இந்தந்த வெரைட்டியில் வந்து ஸ்கேம் பண்ணுறாங்க. ஏன்னா இதில் வந்து 2 கேட்டகரி இருக்குது. இப்போ வந்து என்கிட்ட வந்து ஒரு 500 டோக்கன் இருக்குது. நான் வந்து ஆன்லைனில் பார்க்குறேன், ஒரு $50 வந்து ஒரு பை டோக்கன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் அவங்கள்ட்ட பேசி நான் முதல்ல பை டோக்கனை அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஒரு 100 டோக்கன் அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னா அவங்க 100 டோக்கனை வாங்கிக்கிட்டு கம்பெனி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. கண்டிப்பாக காசு கிடைக்காது, காயினும் கிடைக்காது. இது ஃபஸ்ட்டு கேட்டகரி ஸ்கேம். செகண்ட் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் பேமெண்ட் எதிர்பார்க்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து நீங்கள் பேமெண்ட் அனுப்புங்க, நான் வந்து உங்களுக்கு பை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அங்கே தான் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் அங்கே செயல்படுது அவங்களுக்கு. இதை நீங்கள் இப்படி சொன்ன உடனே அவங்க வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ அனுப்புவாங்க. நீங்கள் P2P ஆக்டிவேட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னே தெரியாது நமக்கு. ஸோ அவங்க வந்து ஒரு வீடியோவோ ஒரு இமேஜோ அனுப்புவாங்க, இந்த மாதிரி நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. கூடவே ஒரு ஓப்பன் லிங்க் ஒன்று அனுப்புவாங்க. அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு லிங்க் அனுப்புவாங்க. அந்த லிங்க்கு என்ன சொல்லுதோ அதை தான் வந்து அந்த வீடியோவில் இருக்கும். இப்போ அந்த லிங்க்கை காப்பி பண்ணி கொண்டு போய் பை ப்ரௌசரில் போடுவீங்க. பை ப்ரௌசரில் அந்த கர்சரில் நீங்கள் போடுவீங்க. அதில் போட்டு ரன் பண்ணுறப்பே உங்களோட வேலெட்டும் உங்களோட சீட் ஃபேஸும் அதில் எடுத்துரும். ஏன்னா நீங்கள் அதை போட்டு தான் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். லாகின்லாம் பண்ண முடியாது. ஜஸ்ட்டு இந்த 2ஐயும் போட்டிங்களா கட்டாயம் வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, உங்களோட சீட் ஃபேஸும் சரி, உங்கள் உள்ளே இருக்கக்கூடிய அந்த காயினும் சரி டைரெக்டாக அவங்களுக்கு போயிடும். ஸோ இந்த மாதிரி வேலைகள் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. பை டோக்கனை பொறுத்தவரை பை ப்ரௌசரில் அந்த பை ப்ரௌசரோட அட்மாஸ்பியர் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஒரு 9 இது இருக்க மாதிரி இருக்கும். அது மட்டும்தான் இருக்க தவிர P2P அப்படின்னு சொல்லி எந்த வெரிஃபிகேஷன் டிக்கு அப்படின்னு எதுவுமே கிடையவே கிடையாது. அஃபீஷியலாக எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் கிடையாது. அதனால் தயவு செஞ்சு நீங்களாக உங்கள் காயினை தேவையில்லாமல் ஒருத்தர் கொடுத்து லாஸ் பண்ணிக்கிறாதீங்க. ஜென்ரலாக இருக்கக்கூடிய வேலெட், அதாவது இப்போ ட்ரஸ்ட் வேலெட்டு, மெட்டாமாஸ்க் இந்த மாதிரியான வேலெட்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் வந்து நீங்கள் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ்ன்னு சொல்லி யூஸ் பண்ணுவீங்க. இப்போ அதில் வந்து ஒரு டோக்கனை ஹோல்டு பண்ணணும் அப்படின்னா, இப்போ சிபாங்கிற ஒரு டோக்கனை ஹோல்டு பண்ணணும்னா அதுக்கு ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப் ஒன்று இருக்கும், டி ஆப்லேயே. அந்த டி ஆப்பை யூஸ் பண்ணி அதன் மூலமாக அந்த யூனிஸ்வாப் இருக்குது அப்படின்னா அந்த வெப்சைட்டை நம்ம அக்சஸ் பண்ணி அதன் மூலமாக தான் நம்ம சிபா வாங்க முடியும். ஆனால் இந்த பை டோக்கனை பொறுத்தவரையில் இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி ஆப்ஸு இதெல்லாம் தேவையே கிடையாது, யூஸ் பண்ணணுங்கிற அவசியமும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக வந்து தேர்ட் பார்ட்டி ஆப் ஏதாவது கொடுக்குறாங்க, ஏதாவது ஒரு லிங்க் வருது அப்படின்னா உங்களோட பை ப்ரௌசரில் போட்டு தயவு செஞ்சு செக் பண்ணாதீங்க. உங்களோட வேலெட்டு ஹேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களோட பை ப்ரௌசர் இருக்குது, பை ப்ரௌசருக்குள்ள சீட் ஃபேஸ் இருக்குது. அந்த சீட் ஃபேஸை வேறு யாராவது கேட்டாலோ இல்லை வேறு எங்கேயாவது பொது இடத்துல பொதுவாக நீங்கள் ஆன்லைனில் எங்கேயாவது பேஸ்ட் பண்ணி அதன் மூலமாக தான் நீங்கள் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அது ரொம்ப ஜென்யூனாக இருக்கக்கூடிய எக்ஸ்சேஞ்சாக இருக்கணும், இல்லாட்டி ஒரு வேலெட்டாக இருக்கணும். அந்த இடத்துல பிரச்சனை கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பை டோக்கன் அதுன்னு ஒரு டோக்கன் இருக்குது. அந்த டோக்கனில் வந்து பை டோக்கன் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதாவது ஒரிஜினல் பை டோக்கனும் அங்கே ட்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ $1.50 $2.50 வரைக்கும் போயிட்டுருக்கு. அந்த இடத்துல வந்து நீங்கள் உங்களோட சீட் ஃபேஸை கொடுத்து தான் உள்ளே போக முடியும். அது வந்து பெரிய ஒரு கம்பெனி அப்படிங்கிறனால அது ஜென்யூனாக இருக்கும் அப்படிங்கிறனால நீங்கள் அதை கொடுத்து உங்கள் சீட் ஃபேஸை கொடுத்து தான் உள்ளே போக முடியும். ஆனால் இங்கே வந்து அப்படி கிடையாது. தேவையில்லாத ஒரு இடத்துல இப்போ இந்த மாதிரி ஒரு லிங்க் அனுப்புகிறாங்க, அந்த லிங்க்கில் வந்து உங்களோட சீட் ஃபேஸை நீங்கள் பேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வேலெட்டு ஹேக் ஆயிரும். ஸோ தேவையில்லாமல் உங்கள் சீட் ஃபேஸை வந்து யாருக்கிட்டையும் காட்டாதீங்க, வேறு எந்த இடத்துலையும் பேஸ்ட் பண்ணாதீங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எல்லா வேலெட்ஸ் கிரிப்டோ வேலெட்ஸ் எல்லாத்துக்குமே இது பொருந்தும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக உங்கள் பை டோக்கன்ஸை ஹோல்டு பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல ரேட்டுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. எவ்வளோன்னு இது வரைக்கும் எனக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல ரேட்டுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் டோக்கனை ஹோல்ட் பண்ணுங்கள். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.